Hello and hi, welcome to Enters Blog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காயத்தால் தொக்கு. பாருங்க, இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் வெடிச்சதும் நம்ம இதில் உளுந்து, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் நம்ம 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டு ரொம்ப கரிஞ்சி போகாத அளவுக்கு பண்ணிக்கலாம். இது பாருங்கள், வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை தான் நம்ம வெங்காயத்துக்கு பதிலாக சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு பச்சை மிளகா நல்லா வதக்கிக்கலாம். இது நாட்டு தக்காளி நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், இதில் கொஞ்சம் தக்காளி மடங்குனது நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சம் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு பண்ணிடலாம். வெங்காயத்தால் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இந்த தண்ணி ஃபுல்லாகவே வற்றிடும் உங்களுக்கு. அப்போ தான் கிரேவியும் கரெக்டாக கிடைக்கும், தொக்கு மாதிரி. பாருங்கள், இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். அதை பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு அழகாக கொதிச்சு வந்துடுச்சு. இது நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு வச்சுக்கலாம், இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சுக்கலாம் இந்த தொக்கு. பாருங்கள், இது கொஞ்சமாக நான் புளி தண்ணி ஊற்றுறேன். கொத்தமல்லி கீரை போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காயத்தால் தொக்கு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.